வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இது கும்பராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை நீங்கள் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு ஒரு டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன். அவ்வளோ நேர்மையானவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும்? ராசியிலே ராகு. ஆமாம், பாடாப்பட்டிருப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் இருந்தால் டெய்லி வீட்டுக்கு போனாலே இன்றைக்கி என்னம்மா பிரச்சனை, நான் சொல்லிட்டு வாங்கிட்டு வரல, இதோட 2வது நாள் ஆச்சு, இப்போ நகையை மீட்டு தரேன்னு சொல்லி 10 லட்ச ரூபா உனக்கு ஒரு காசா நீ ரெடி பண்ணிடுமா, என்னம்மா பேசுகிற, 10,000 ரூபா காசு இல்லைம்மா, அப்போ நீ நகையை வாங்கியிருக்க கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு தேவையே இல்லாத ஒரு சண்டை எவ்ரிடே வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் வீட்டு ஆளுங்களால், உங்கள் வீட்டு ஆளுங்களால் வந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே ஒரு டைவர்ஸ் பேப்பரை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுருப்பான். அவங்களுக்குன்னு ஒரு வக்கீல் வேறு பிரிண்ட் சுற்றிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் போடா, நாங்களே பேசிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த ராசியில் இருக்கிற ராகு ப்ளே பண்ணுவார். டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விடுவேன்னு ஒரு ஒத்த காலம் நிற்பார். டிசம்பர் 6 வரைக்கும் கொஞ்சம் தம் கட்டிங்கன்னா இது சரியாயிடும். குரு உங்களை பார்த்துட்டு இருக்கார். இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க. நீங்கள் இருக்கிற கம்பெனிலே உங்களுக்கு ஒரு வேறு வேலை. கும்பராசிக்காரர், இது வரைக்கும் நான் ஒரு ஸ்தானத்தில் இருந்தேன், இப்போ அதற்கு அடுத்த ஸ்தானத்துக்கு நான் போக போகிறேன் போன்றவர்கள் நடக்கும். கும்பராசிக்காரர்கள் அடுத்த ஸ்தானத்துக்கு போகிறாங்க. அப்போது இவர்கள் இருக்கிற கம்பெனிலே நான் சாதாரண ஹெட், இப்போ ஓவரால் ஹெட் ஆகிட்டேன் போன்ற பதவிகள்லாம் வரும். 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10 பார்க்குறாரு. அப்போ கும்பராசிக்காரருக்கு வேலை பார்க்கணும், புதிய பிஸ்னஸ் தெரியணும், ஒரு எண்ணம் வரும், வெறி வரும். ஜெயிக்கிறேன் பர்றா அப்படிங்கிற மாதிரிலாம் தட்டி தூக்குவீங்க, நடக்கும். அடுத்ததாக 10ஆம் இடம் என்பது பெரும்புகழ், 10ஆம் இடம் என்பது தொழில். அதெல்லாம் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 2 பார்க்குறாரு. பிருந்தா 2ன்னா பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தா, அது மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடமானம் வச்ச நகையை மீட்டுவீங்க. என்ன குருஜி ஆரம்பத்துலேருந்து நகனே பேசுகிறீங்க? ஏன்னா குருன்னா நகைங்க. பொன்னார் மேனியனே அப்படின்னு பேர், அவர் பேரே பொன்னார் மேனியன். கும்பராசிக்காரர்கள் இனிமேல் ஒய்ஃப்ட கடை வாங்குறத நிறுத்துங்க, தயவுசெய்து நிறுத்திடுங்க. அப்படி தான் ஒய்ஃப்ட கடை வாங்கினா இன்றைக்கே செட்டில் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு 27 பேங்க்காரன்ட்ட பேசுகிறது ஒன்று தான், இவங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறது ஒன்று தான். ஸோ அதனால் இப்படி தான் நடக்கும். ஈரை காப்பாற்றி நீங்கள் தம் கட்டிட்டீங்க. 1 வருஷம் இந்த ராகு கூட போராடிட்டீங்க. இன்னொரு 6 மாதம் அவனே ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் மகரத்துக்கிட்ட போயிடுவான். இதுக்கு மேலே நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சந்தோஷமாக இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. டைவர்ஸ் பத்திரம் போட்டு இது வரைக்கும் நிறைவேறாதவங்க விட்டுருங்க, நடக்காது. 6 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட்லாம் வராது. டிசம்பர் 6க்கு அப்புறம் உங்களுக்கே மூடு மாறிடும். அதனால் இப்போயே வெள்ளை கொடியை காட்டிடுங்க. அப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட போகிறது. தொழிலில் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். வீடு கட்ட போகிறீங்க. கல் மண் ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. பிரமாதம். கும்பராசிக்காரர்கள், அதாவது இரும்பு சம்பந்தமான தொழில் பண்றவர்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பிருந்தா அருமையான கேள்வி. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார் கும்பத்துக்கு. அந்த சனியை தான் குரு பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாத சனி பிரச்சனை மாட்டிட்டு இருந்திருப்பாங்க இவங்க. சார் என்ன சார் எங்கே போனாலும் 7.5 நம்மளை துரத்துது சார். சார் நான் ஒன்று நடந்து போகிறேன் சார், சனி பகவான் எனக்கு முன்னாடி பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி. வாங்க கும்பராசி வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ண வந்துட்டியா, அப்போ இந்த காரியம் நடந்த மாதிரி தான் நான் சொல்லுவாங்கல்ல, அது இனிமேல் நடக்க போகிறதில்ல விடு அப்படிங்கிற மாதிரி. அதை இப்போ குரு பார்க்கும் பொழுது ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட்டை பிருந்தா, ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக செருப்பு கம்பெனி வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி சில பேர் அன்னதானம் மாதிரி தானங்கள் மாதிரி பண்ணி தருவாங்க. அதை பெரிய லார்ஜ் லெவலில் சாப்பாடு செஞ்சு தருவாங்க, ஆனால் கம்மியான சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டி செய்வாங்க, பெட்டிக்குள்ளே அடைச்சிக்கிறோம் மடைச்சிக்கிற மாதிரி, ஜன்னல் வீட்டை மறைக்கின்ற விஷயம், உடலை மறைக்கின்ற விஷயம். சார் ட்ரெஸ்ஸுனாலே உடலை மறைக்கிறது தான் சார், நான் ட்ரெஸ்ஸை சொல்ல, அதற்குள்ளே போடுகின்ற உள்ளாடைகள் சொல்கிறேன். அந்த மாதிரி பிஸ்னஸ், அதாவது எதெல்லாம் ஒரு விஷயத்தை மறைத்து வைக்க பயன்படுது. கார் கிடையாது, காரை மூடி வைக்கிற அந்த போர்வை, அப்படி போர்வை நம்மளை மறைச்சிக்கிற போர்வை, இப்படி திங்க் பண்ணோம். திரைச்சீலைகள், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைத்து வைக்கின்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
எக்ஸ்போஸ் பண்ணுற தொழில் நீங்கள் பண்ணக்கூடாது. கேமரா எக்ஸ்போஸ் பண்ணுது, அது வேண்டாம். எக்ஸ்போஸ் பண்ணி வெளிச்சம் போட்டு காட்டுறது வரைக்கக்கூடாது. ஒன்றை மறைத்து வைத்தல், சேஃப்டி பண்ணுறது, சேஃப்டி லாக்கர்ஸ் பண்ணுறது, இந்த தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லா. கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த காலகட்டத்திற்கு? 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே தீரப்போகுது என்பதால் 100க்கு 93 மார்க். சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்துல இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கா, அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ இது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக
டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போ இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப நீங்கெல்லாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்கறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடிலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள் என்னென்ன? என் அன்பிற்குரியவர்கள்மா கும்பராசிக்காரர்கள். கும்பராசியில ஒருத்தர் பிறந்தாலே நிறைந்த அறிவாளின்னு அர்த்தம். அந்த கும்பராசிக்கு ஒரு சிம்பல் வச்சிருக்கிறாங்க, குடம்ங்கிற சிம்பல். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரிகள் பிறக்கக்கூடிய ராசி கும்பராசி. அந்த கும்பராசிக்கு இப்ப எப்படி குரு பகவான் இருக்காருன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு, இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் நல்லதா 6ஆம் இடம் நல்லதான்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடம் தான் நல்லது. ஆனா நல்லது எதுவுமே அவங்க அனுபவிக்கலையே. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசியில ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு குரு சண்டாள யோகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குரு சண்டாள யோகம் ரொம்ப கடுமையா உழைச்சாங்க கும்பராசிக்காரங்க. ஆனா வெற்றி பெற முடியல, நினைச்ச அளவுக்கு புகழ் பெற முடியல. ஏதோ வருதுங்க இருக்கு, ஆனாலும் பெரிய அளவுக்கு வந்திருக்கணுமே, என் துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வராங்களே, நான் இன்னும் வர முடியலையே அப்படிங்கிற கவலை கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த குரு சண்டாள யோகம் இப்ப விலகும். எப்போ? குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்ச பிறகு அந்த குரு சண்டாள யோகம் விலகி விடுகிறது. விலகுவதனால பினான்சியலா ஒரு பெரிய வளர்ச்சியை பார்ப்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ல இருக்காங்க பாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ் செக்டார். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். யாரெல்லாம் ஆன்மீக துறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் பெரிய வளர்ச்சியை அவர்கள் பெறுவார்கள். இந்த குரு பகவான் இவங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கறதே ஒரு ஜாக்பாட். 2ல சனி இருக்காரு அப்படிங்கும்போது பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க. 7.5 சனியில பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த 2ல சனி இருப்பது பொதுவாகவே தன வாழ்க்கையை கொடுக்கும். தனஸ்தானத்துல சனி இருந்தா காசு வராதுன்னு பலர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2ல சனி இருந்தால் நல்ல தன லாபத்தை கொடுக்கும். இப்போ தனகாரகன் இவங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அந்த குரு தான் கும்பராசிக்காரங்களுக்கு. அந்த தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நல்ல காசு மழை பெய்யும். இந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய யோகம் உண்டு. அகத்தியரை போய் கும்பிடணுமா? கும்பராசிக்காரங்க அகத்தியர் வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி வரும்போது அகத்தியர் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றி பெறுவார். கண்டிப்பா சார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றதே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு. இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து இனிமேலாவது விடுபடுவார்களா? கும்பராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒரு மனைவியா இருக்காங்க, கணவரா இருக்காங்கன்னா லைஃப் பார்ட்னருக்கு அங்க ஒரு திருப்தி வருதில்லை, ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருக்கு. நீங்க கும்பராசியை புகழ்ந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் வச்சுக்கோங்களேன், அதுல பின்னூட்டங்கள் வருது பாருங்க, கமெண்ட்ஸ் வருது பாருங்க, எல்லாருமே திட்டுறாங்க, கும்பராசியை போய் நீங்க புகழறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை பலர் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். கும்பராசிக்கு அப்படி சிஐடி ராசின்னு பேரு. அதனாலேயே பல கருத்து மாறுபாடுகள் வரலாம். 7.5 சனி எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்தின மாதிரி பெருசாகிட்டு இருந்துச்சு பிரச்சனையே. இப்ப குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்தா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆயிடும். குடும்ப வாழ்க்கையில பணப்பற்றாக்குறையாலே பல பிரச்சனை இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைனா என்னமா காரணம்? 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று பணப்பற்றாக்குறை, இல்லாட்டா தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை. இது 2ல மட்டும்தான் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வர முடியும். அந்த 2மே நிவர்த்தியாகக்கூடிய ஸ்தானம். ஏன்னா இவர்களுடைய பள்ளியறை ஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க போறாரு. தாம்பத்திய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு. நல்ல காசு பணம் துட்டும் வரும். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பொன்னான காலம் இது அப்படிங்கிறதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். கண்டிப்பா சார். இவர்களுக்கு இந்த சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்க இல்லைன்னா வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் நீங்குமா? 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருன்னு சொன்னாலே அந்த ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன தொழில் இவர்கள் எடுத்து செய்கிறார்களோ அந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் அடைந்தே தீரும். குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி இவங்களுக்கு வந்துடுது. சரிங்களா? அதுவும் அந்த செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க, 10ஆம் இடத்திற்கு அதிபதி யார் இவங்களுக்குன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இவர்கள் அடைந்து விடுவார்கள். 6ஆம் இடத்துல குரு வராரு, எனக்கு பெரிய வாழ்க்கையில பிரச்சனைன்னு இருக்கக்கூடாது,
குரு சண்டாள யோகத்திலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள், பெரிய வளர்ச்சியை நோக்கி அவர்கள் செல்வார்கள் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கணும். இவர்கள் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்வதற்கான யோகங்கள் இருக்குமா சார்? நிச்சயமா இருக்கு. குரு பகவான் இவங்களுக்கு அயன சயன ஸ்தானத்தை பார்க்கிறார், 12வது ஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா பெரிய அளவிற்கு வெளிநாட்டிற்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடியது இப்பவே தொடங்கி இருக்கும். இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை வரும். அதாவது நிலமும் நீரும் சேர்ந்த பகுதி தான் அந்த மகர ராசி. அதை குரு பகவான் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அண்டை நாடுகள், இதெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கடகராசியில போய் குரு பகவான் உட்கார்ந்து 12வது ஸ்தானத்தை பார்ப்பதனால இந்த ராசியை சேர்ந்தவர் பலருக்கும் சர்வீஸ் செக்டார் சொல்றோம் பாருங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கண்டிப்பா சார். இவர்கள் மேலும் எந்த மாதிரியான தெய்வங்களை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பா இருக்கும் இவர்களுக்கு? கும்பராசின்னு சொல்லிட்டாலேமா பொதுவாகவே ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர், அதெல்லாம் முதல் தர வழிபாடு. அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். இரண்டாவது, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி மாலை நேரம் தங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி அகத்தியர் வழிபாடு, சித்தர் வழிபாடு அவங்க செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது அகத்தியருடைய அருட்கடாட்சியம் கிடைத்து வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை இவர்கள் அடைவார்கள். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. நம்ம இந்த கோபுர கலசத்துல இருக்கிற கும்பத்தை வந்து மீன் பண்ணுவாங்க, கும்பத்தோட மீன் பண்ணுவாங்க. இந்த இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க? கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்க போகுது சார். காரணம் என்ன அப்படின்னா, கும்பம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில இருக்காங்க. நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், ஆல்மோஸ்ட் 75% உங்களுக்கு முடிஞ்சிருச்சுப்பா, இன்னும் 25% தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு சொல்றோம். 25% தான்
உங்களுக்கு ஸ்டில் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, குத்தி 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 கை ஃபுல்லும் புண்ணாயிடுச்சு. இப்ப தொட்டா கூட எனக்கு முடியல, என்னால் தாங்க முடியல, நான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி நான் வந்து கான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்ப சனி பாத சனி உண்மை என்னன்னா 25% தான் ஒரு கெடுபலன்களை கொடுப்பாரு. அந்த பாத சனியும் இப்ப நல்லிஃபை ஆக போறார். காரணம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி, குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக பாத சனியாவே இருந்தாலும் நான் இவ்வளோண்டு கூட உனக்கு எடுக்க மாட்டேன் சாமி, நான் பாட்டுன்னு உன்னோட பாதத்துல சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன், நீ பாட்டு உன் வேலையை செய், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல சனி வந்துட்டார். அப்ப அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனாலும் நான் சொன்ன கதை தான், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், என்னால லைட்டா தொட்டா கூட தாங்க முடியல, அப்படி இருக்காங்க. சரி, அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல குரு பயிற்சி கடகம் 6ஆம் பாவம். எங்களுக்கு 6ஆம் பாவம் வர குரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரோக குரு அப்படிம்பாங்க. அப்ப ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். அப்ப கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி கொடுக்க முடியும்? பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா வியாபாரம் பண்ணி கடன் அடைப்பேன். இல்ல நீயே வாங்கின ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா நல்ல ரேட்டு போகும், வியாபாரம் பண்ணி கடன் அடைப்பேன். இந்த பிக்கல் புடுங்கல் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவேன். இல்ல பேங்க் லோன் நீ கேட்ப, அழகா பேங்க் லோன் கிடைக்கும், அந்த பேங்க் லோன் வாங்கி நீ கடன் அடிச்சு நிம்மதியா வாழக்கூடிய காலகட்டம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ்ல நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல வைத்தியம் கிடைக்கும், குணமே ஆகாத நோயா இருந்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நானே சண்டை போடுற நிலைமையில இல்லை, யாராவது வந்து என்ன சண்டை போடணும்னு நினைச்சா கூட நான் ஐயோ சாமி போயிட்டு வைப்பா அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து அனுப்புற பொசிஷன் நான் இருக்கேன். பொதுவாக கும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி, சனியினோட ராசி, தைரியமும் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. வாழ்க்கையில ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும், அது லாபமோ நஷ்டமோ நான் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி லைஃப்ல இந்த ஜெயம் ரவி சார் ஒரு படத்துல வந்து கிக் வேணும்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயுமே கிக் வேணும். புதுசாக ஒன்றுத்துல சாதிச்சிட்டாங்க அப்படின் போது அது பிடிக்காம போயிடும். நான் திருப்பி புதுசாக ஒன்று செய்கிறேன், சாதிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதி, இனம், மதம், மொழி அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது பார்த்தீங்களா. ஒரு நல்ல ஐயர் பிள்ளையா இருக்கும், வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஒரு முதலியார் பிள்ளையா இருக்கும், நீக்ரோ கல்யாணம் பண்ணிக்கும். ஒரு முதலியார் பையனா இருப்பான், நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன நம்புச்சு, அந்த பையன் என்ன நம்பினா, நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? வீட்டில் இருக்கவங்க இமோஷனலி பிளாக்மெயில் பண்ணாக்கணும், நீ சாவணும் அப்படின்னு தான் உன் விதி இருந்துச்சுன்னா நான் என்னமா பண்ண முடியும்? நான் அந்த பொண்ணை வந்து இவங்க இமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க, தெளிவா புரியும். ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நேர்த்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கரெக்டா பிளான் பண்ணி அதை செய்யக்கூடியவங்க. என்னோட சுகம் முக்கியம் நினைக்கிறவங்க கிடையாது, என்னை நம்பினவங்க கிட்ட நான் கொடுத்த வாக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் இந்த மாதிரி அப்பாற்பட்டு காதல், அதே மாதிரி திருமணம், கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட கடைசி வரைக்கும் நல்லா வாழ்வாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கே 11ஆம் பாவம் இல்லைங்களா, லாபக்கணக்கு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தைரியத்தை இழந்து இருந்தாலும் குரு அவங்களோட தைரியத்தை மீட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சார். பர்டிகுலரா இதுதான் விடுதலை அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சால எது சொல்லலாம்? அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆல்மோஸ்ட் எல்லாமே விடுதலை. கடகத்துக்கு நம்ம எப்படி சொன்னோம் அந்த மாதிரி கடன்லேருந்து விடுதலை, நோயிலேருந்து விடுதலை, அதே மாதிரி தேவையில்லாமல் அவங்க பேரில் அசிங்கம், அவமானம், தலைகுனிவு அப்படின்னு ஏற்பட்டுச்சு, செய்யாத தப்புக்கு அவங்க சஃபர் ஆனாங்க, அதிலேருந்து விடுதலை. ஃபேமிலியோட ப்ரெஷர்ஸ்லேருந்து விடுதலை, வேலை செய்கிற ப்ரெஷர்ஸ்லேருந்து விடுதலை, இப்படி எல்லாத்துலேருந்து விடுதலை சார். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா எது சொல்லலாம்? பர்டிகுலர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒன்றுத்தில் கவனமாக இருக்கணும். சுயஸ்தானத்தில் ராகு இருக்கான் அப்படின் போது என்ன அப்படின்னா, இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும். அது ஒரு விதத்தில் நல்லது. எப்படின்னா லைஃப்பில் சாதிக்கணும், பெரியாள் ஆகணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எது கொடுத்தாலும் இந்த யாஷ் வந்து ஒரு KGF படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, இன்னும் வேணும் அந்த மாதிரி எண்ணம் வரும். அது ரொம்ப நல்லது வேலை செய்யறதுல, சாதிக்கிறதுல. ஆனால் அதே எண்ணம் வந்து காதல் காமத்துலேயும் வரும், அதில் கவனம் வேணும். அந்த இன்னும் வேணும் குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எதிர் வீட்டுக்காரன் பாரு தப்பாக தானே சம்பாதிக்கிறான், அந்த 3வது தெருவில் இருக்க 4வது வீட்டு பாரு அவன் ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்ணுறான், எல்லாமே ஃப்ராடுத்தனம் செஞ்சு தானே ரொம்ப சௌக்கியமாக சம்பாதிக்கிறான், நம்மளும் ஏன் ஃப்ராடுத்தனம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும், ஒரு இனம் புரியாத குழப்பம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் அதெல்லாம் வரும். இதெல்லாம் ராகு பின்னக்கூடிய மாயவடை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா நீங்கள் அதுக்கு லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. காரணம் என்ன, உங்கள் ராசி அதிபன் சனி பகவான் போட்டு தள்ளிடுவான். அதனால நம்ம முன்னேறணும்னு நினச்சா முன்னேற முடியாது. இப்போ முன்னேறினாலும் 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு சனி சாதகமாக இல்லாமல் பாதகமாக வரும்போது நீ அந்த காலகட்டத்தில் இந்த தப்பு பண்ணேன்னு போட்டுருவோம். இப்போ நம்ம சில அரசியல்வாதிகள்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழல் பண்ணார், இப்போ அவர் தலை ஃபைல்லாம் கலருவாங்க. அதெல்லாம் வந்து சனி வந்து சாதகமாக வராத காலகட்டம். அப்போ நீ கும்பத்தில் பிறந்தே ஆல்வேஸ் உன் வழி தனி வழி, நேர் வழி.
நீ நேர்வழியிலே பெரிய லெவல்ல சாதிக்கலாம், நீ என்னத்துக்கு குறுக்கோழியில போகணும், இதுல கவனம் அப்படின்றது வேணும் சார். ஓகே மேம். இவங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னா என்ன மேம் சொல்லுங்க? வழிபாடு அப்படின்னு சொன்னா நம்ம மதம் மாறிய ஒரு வழிபாடும் ஒண்ணு உண்டு. மதம் மாறிய வழிபாடு. மதம் வாரிய வழிபாடு. அந்த ஜென்மத்துல இருக்க ராகுவை பசிஃபை பண்றதுக்கு பொதுவா 9 கோள்களும் ஈசனோட காலடியில. சிவன் கோயில்ல போயிட்டு நீ சும்மா உட்காரு, முடியும்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்து பக்கத்துல அந்த ஈசனை கும்பேஸ்வரர் போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வா. முடியல அப்படின்னா வீட்டு பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருக்குனாலும் கம்முன்னு போய் உட்காரு, போதுமானது. நீ கும்புற நிலைமையில உன் மைண்ட் இல்ல, சோ நீ கவலைப்பட வேண்டாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா தர்கா போயிட்டு வா. தர்கா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்துயிசம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இல்லை. இந்த ராகு அப்படின்னாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்கா போறது அப்படின்றது ஜென்மத்துல இருக்க ராகுவை பசிஃபை பண்றது. அதே மாதிரி கேத்து சம் இம்பேலன்சஸ் இருக்குன்னா டாகை வந்து பராமரிக்கிறது ஒண்ணு, சர்ச்சுக்கு போயிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் கும்பிடுவோம். இந்த மாதிரி விஷயமும் உண்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் இந்து மதம் மட்டுமே நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். இன் ஜென்ரல் ஆன்மீகவாதி அப்படின்னா தாராளமா போகலாம், தப்பில்லை. இங்க எப்படி ஜீவசமாதி வழிபடுறோமோ அந்த மாதிரி தர்காவை போயிட்டு தர்கா போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நம்மளுக்கு வழிபாடு பண்ணலாம் தெரியாது, வி பீப்புள் ஆர் born into. அப்ப தர்கால போய் உட்காந்துட்டு வா, போயிட்டு வரலாம். போயிட்டு வா. உனக்கு அங்க ராகு பசிஃபை ஆகும். இங்க ராகு ஜீசஸ் வழிபட்டா கேது. ஆனா இவங்களுக்கு இப்ப ஜீசஸ் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இல்ல. இவங்க வந்து தர்கா போயிட்டு வர்றது இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். நான் சிவனை தவிர வேற யாருமே வழிபாடு பண்ண மாட்டேம்மா, இப்ப என்ன மாதிரி நான் ஈசனை தவிர வேற யாருமே வழிபாடு பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க. சிவன் கோயிலில் போயிட்டு உட்காந்துட்டு வாங்க. 9 கோள்களும் பகவான் ஈசன் காலடியில. அதுக்கும் மேல ராசி அதிபன் சனி, சனிக்கு கடவுள் ஈசன். தர்கா போறது ஒரு வழிபாடு இருக்கு. ரெண்டுத்துல எதுனாலும் நீங்க பண்ணுங்க, உங்களோட ஆப்ஷன் தான். சூப்பர் மேம். இவங்களுக்கு எவ்வளவு மார்க் தரலாம் மதிப்பெண் வரும்போது? நம்ம சொல்றதெல்லாம் ப்ராப்பரா செய்யறாங்க அப்படின்னா 78% கொடுக்கலாம் சார். மேம் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்ப 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசா அமோகம் அப்படின்றதுல இல்ல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சுதான் உட்கார்றாரு, கடகத்துல தான் உட்கார போறாரு. அப்ப இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்கா மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்துல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா சனி பகவான் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்ப சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்ப மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்ல, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவுல செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே. இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும்.
ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலா வச்சு தப்பான விதத்துல சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். இந்த கும்பராசிக்கு 2026 குரு பயிற்சி எந்த மாதிரி இருக்கும்? ஆனால் பொதுவாக நீங்கள் சொல்லுவீங்க கோபுர கலசத்தில் அமரப்போகும்னா சொல்லுவீங்க, அப்பப்போ சொல்லுவீங்க. ஸோ கோபுர உச்சியில் வந்து அமருமா கும்பம்? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கும்பம்னாலே கோபுர கலசம் தான். எல்லா இடத்திலும் ஒரு முதன்மையானவர்கள், முக்கியமானவர்கள், நன்மையானவர்கள், நல்லவர்கள், நாணயமானவர்கள், நம்பிக்கையானவர்கள் சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசிக்காரங்களை. ஆனால் கிட்டத்தட்ட 5 வருட காலமாக ஒதுக்கப்பட்டவர்கள், விரட்டப்பட்டவர்கள், தோல்வியை சந்தித்தவர்கள், எல்லா விதத்திலும் போராட்டத்தை சந்தித்தவர்கள், நண்பர்கள் மூலமாக, நம்பியவர்கள் மூலமாக ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் நம்ம கும்பராசிக்காரங்க தான். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு 5 வருட காலமாக இவங்க பட்ட கஷ்டம், அதுவும் 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்து எல்லா விதமான பொருளாதாரத்தில் போராட்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்தார். ஸோ மனசு வெறுத்து போய் வாழ்கின்ற நம்மளுடைய கும்பராசிக்காரங்க, குழப்பத்தில் இருக்கிற கும்பராசிக்காரங்க இனிமே தான் தெளிவாகி சிறப்பாகி மகிழ்ச்சியாகி, அதாவது இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சிறப்பான வாழ்க்கையை இனிமேல் நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து அமர்க்கலமான வாழ்க்கையை, சிறப்பான வாழ்க்கையை செதுக்கி கொடுக்க போகிறாரு. அற்புதமாக ஒரு வடிவமைச்சு கொடுக்க போகிறாருங்கிறத தெளிவாக சொல்லலாம். குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்கார். 6ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவர் உச்சம் பெற்று உட்கார்ந்தனால மறைபொருள் என்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். கும்பராசிக்கு 10ஆம் இடமான விருச்சக ராசியை பார்க்குறார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசியும் பார்க்குறார். கும்பராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியை பார்க்குறார். 2ஆம் இடத்துல யார் இருக்கா? கும்பராசியின் அதிபதியாக இருக்கார். கும்பராசி அதிபதி அங்கே தான் உட்காந்துருக்கார். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்க போகுதுன்னா சொந்த தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு அப்பா வழி சொத்து ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தில் இருக்குது பிரச்சனைங்கன்னா இப்போ கைகூடி வரும், கிடச்சிடும். அதுக்கடுத்து வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிற கும்பராசிக்காரங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் முடித்து திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அடி மேலே அடி வாங்கி நிறைய போராட்டங்களை கணவர் மூலமாகவோ அல்லது கணவருடைய குடும்பத்தார் மூலமாகவோ நிறைய எதிர்வினைகளை சந்தித்து என்னடா வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை குழந்தைகளுக்காண்டி வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிற கும்பராசி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் இனிமேல் டேனிங் வரும், ஒரு சந்தோஷம் வரும். கணவர் தேவையில்லாத உறவுகளை விட்டு வெளியே வருவார். இவங்களை புரிஞ்சுக்கிட்டு தன் மனைவி தான் உண்மையான அன்பு, மனைவி தான் உண்மையான பாசம்னு புரிஞ்சு வரக்கூடிய பாக்கியம் இனிமேல் தான் ஏற்பட போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவங்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு அப்படின்னு தெளிவாக சொல்லலாம்.
அதே போல் நம்ம கும்பராசி என்பதற்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலக போகுது. இவங்க எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துப்பாங்க. ஏன்னா கும்பராசினாலே ஒரு பாசமாக 4 வார்த்தை பேசி அன்பாக பேசி, அண்ணே நீங்கள் உங்களை போல உண்டா, அக்கா உங்களை போல உண்டா, தம்பி உங்களை போல உண்டான்னு பாசமலையை பொழிஞ்சா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் தரேன், ஏன்ட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அள்ளி கொடுக்குறதுல வள்ளல். அள்ளி கொடுத்துட்டு இவங்க கிள்ளி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இவங்க வந்து கேரக்டர். ஸோ அந்த நிலையில் மாற போகிறாங்க. உறுதியாக இவங்க பொருளாதாரம் இவங்களுக்கே அப்படிங்கிற நிலைமை உண்டாக போது. பிரிந்த உறவுகள் கூட ஒன்றிணையக்கூடிய பாக்கியம். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கும்பராசியில் பிறந்த நம்முடைய கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அற்புதமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாரு. டாப்பில் பெஸ்ட்டு கும்பம். சார் இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து காத்திருக்கு சார் இந்த குரு பயிற்சியில்? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்காருன்னா சொந்த வீடு யோகத்தை கொடுப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகத்தை கொடுப்பார். அதே போல் எங்கேயா முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க, அந்த முதலீடு லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அது மீண்டும் இவங்களுக்கே வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தன்னை தொலைத்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பார், நிதானத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். எல்லா விதமான விஷயங்களும் பொருளாதாரத்தை ஃபஸ்ட்டு கொடுப்பாருங்கிறத தெளிவாக சார் இப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த மாதிரி வழிபாடு சொல்லலாம்? நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிலேயே ராகு பகவான் இருக்காங்க. அப்போ ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் அதாவது காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களையும் அதே போல் பத்ரகாளியம்மனை நம்ம ஒரு பக்கம் பத்ரகாளியம்மன் சொல்லுவோம், சில ஊர்களில் காளியம்மன் சொல்லுவாங்க. ஸோ காளியம்மன் அல்லது பத்ரகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனை வந்து மனசார வழிபாடு செஞ்சால் மாற்றமும் ஏற்றமும் குழப்பம் இல்லாத நிலைமையும் குதூகலமான வாழ்க்கையும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியும் கும்பராசிக்கு குரு பகவான் மூலமாகவும் பத்ரகாளியம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் அமர்க்களமாக நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டாகும். ஓகே சார். இவங்களுக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் தரலாம் 100க்கு? அதாவது கும்பராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை ஒரு 2 12ஆம் இடத்துல உள்ளது, 10ஆம் இடத்துல உள்ளது. ஃபுல்லாமே பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான். அப்போ பொருளாதாரத்தை இழந்து போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க கும்பராசி என்பவர்களுக்கு குறைஞ்சது 87% வெற்றி மேலே வெற்றி தான் கும்பராசிக்குன்னு சொல்லுவாங்க. சார் இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு, அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனா வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும், 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார்.
ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாரோடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை தான் என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்க விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.